Hello everyone, welcome to our channel TNPSC Fortune. இந்த வீடியோல நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ல 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல ஃபர்ஸ்ட் லெசன் யூனிட் 1 வாட் இஸ் ஹிஸ்டரி அந்த லெசன் பத்தி பார்க்கலாம். ஹிஸ்டரியில ஒரு டைம் பீரியடை எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பாங்கன்னா ரெண்டு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி பிஃபோர் கிறிஸ்ட் ஆனோ டாமினி பிசி ஏடிங்கிற ரெண்டு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிசினா பிஃபோர் கிறிஸ்ட் பிஃபோர் காமன் எரா, ஏடினா ஆனோ டாமினி காமன் எரான்னு சொல்றாங்க. ஹிஸ்டரினா ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். நம்ம கடந்த கால நிகழ்வுகளை காலவரிசைப்படி படிக்கிறத ஹிஸ்டரின்னு சொல்றோம். ஹிஸ்டரிங்கிற வேர்ட் ஹிஸ்டோரியானுங்கிற கிரீக் வேர்ட்ல இருந்து டிரைவ் ஆகிருக்குன்னு சொல்றாங்க. ஹிஸ்டோரியானா லேர்னிங் பை என்கொயரின்னு மீனிங். ஏன்ஷியன்ட் பீரியட்ல கேவ்ஸ்ல வாழ்ந்த மக்கள் வந்து அங்க இருக்க ராக்ஸ்ல பெயிண்ட் பண்ணாங்க. அதை ராக் பெயிண்டிங்னு சொல்றாங்க. அதாவது அது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா அவங்க என்ன வேலை செஞ்சாங்களோ அதை பதிவு பண்றதுக்காக இந்த ராக் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்கன்னு ஆர்கியாலஜிஸ்ட் சொல்றாங்க. இந்தியாவில் நிறைய எக்ஸ்கவேட்டட் சைட்ஸ் இருக்கு. நம்ம ஏஎஸ்ஐ எக்ஸ்கவேஷன் நடத்தியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. அதுல எந்தெந்த இடங்கள் எந்தெந்த பீரியடை சேர்ந்ததுன்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த மேப்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஸ்டோனேஜ் பீப்புள்ஸை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அவங்க ஹண்டிங் ஸ்டைல் த்ரூ தே பெயிண்டிங் ஆன் த ராக்ஸ் அண்ட் வால்ஸ் ஆஃப் த கேவ்ஸ். கேவ்ஸ்ல இருக்க ராக்ஸ்ல அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்க ஹண்டிங் ஸ்டைல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலமா அவங்க ஹண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நுமிஸ்மேட்டிக்ஸ்னா ஸ்டடி ஆஃப் காயின்ஸ், எபிகிராஃபினா ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ப்ரீஹிஸ்டரி. இந்த ப்ரீஹிஸ்டரினா என்னன்னா the period between the use of first stone tool and invention of writing system. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டோன் டூல் யூஸ் பண்ண காலத்துக்கும் ரைட்டிங் சிஸ்டம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் நடுவில் இருக்க பீரியடை ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட்னு சொல்றாங்க. ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட்ல எந்த ரிட்டன் டாக்குமெண்ட்ஸும் இருக்காது. ஸ்டோன் டூல்ஸ், எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ராக் பெயிண்டிங் தான் வந்து ப்ரீஹிஸ்டாரிக் பீரியடுக்கான மேஜர் சோர்சஸ்னு சொல்றாங்க. சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்டரி. சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்டரியை வந்து ரெண்டு மூலமா பிரிக்கலாம். ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ், லிட்ரரி சோர்சஸ். ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ்னா 4 இருக்கு. அதுல எக்ஸ்கவேஷன் அப்ப கண்டுபிடிக்கப்பட்டது ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ், பாட்ரீஸ், டாய்ஸ், டூல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ். ஆர்டிஃபேக்ட்ஸ்னா கைவினை பொருட்கள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் காயின்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன். இன்ஸ்கிரிப்ஷன்னா அந்த ரிட்டன் எவிடன்ஸ் இன் தி ஸ்டோனு, பில்லர், காப்பர் பிளேட்ஸ் அதுலலாம் இருக்கிறது இன்ஸ்கிரிப்ஷன்னு சொல்றாங்க. ராக் எடிட்ஸ், டெம்பிள் வால், மெட்டல் பில்லர், காப்பர் பிளேட்ஸ் எல்லாம் இருக்கிறது. இன்னொன்று மான்யூமெண்ட்ஸ். மான்யூமெண்ட்ஸ்னா ஒரு பேலசஸ்ல இருக்கும், ஃபோர்ட்ல, டெம்பிள்ஸ்ல, ஸ்டூப்பால, மொனஸ்ட்ரியில அங்கெல்லாம். இன்னொன்று லிட்ரரி சோர்சஸ். லிட்ரரி சோர்சஸ் வந்து ரெண்டா பிரிக்கலாம். செகுலர் லிட்ரேச்சர், ரிலிஜியஸ் லிட்ரேச்சர். செகுலர் லிட்ரேச்சர்னா மத சார்பற்றது, ரிலிஜியஸ்னா மதம் சார்ந்தது. செகுலர்ல எபிக்ஸ் அண்ட் போயம், அக்கவுண்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் டிராவலர்ஸ், ஒர்க்ஸ் ஆஃப் இந்தியன் ஆத்தர்ஸ் அண்ட் பெல்லட்ஸ். ரிலிஜியஸ் லிட்ரேச்சர்ல எபிக்ஸ், டிவோஷனல் லிட்ரேச்சர். நெக்ஸ்ட் ராமாயணா, மகாபாரதா. டிவோஷனல் லிட்ரேச்சர்ல தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம். நெக்ஸ்ட் அசோகா, எம்பரர் அசோகாவை பத்தி ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்திருக்காங்க. அவர் வந்து ஃபேமஸ் ரூலர் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியான்னு சொல்றாங்க. அவர் பீரியட்ல தான் வந்து புத்திசம் ஏஷியாவோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு சொல்றாங்க. அசோகா கேவ் அப் வார் ஆஃப்டர் சீயிங் மெனி பீப்புள்ஸ் கிரீவிங் டெத் ஆஃப்டர் கலிங்கா வார். கலிங்கா வார்க்கு அப்புறம் நிறைய மக்கள் துயரப்பட்டு இறக்கிறத பார்த்து அவரும் இனி போர் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. புத்திசமால ஈர்க்கப்பட்ட அவர் மொத்த வாழ்க்கையுமே பீஸ் அண்ட் தர்மாவை ஸ்ப்ரெட் பண்றதுக்காக அர்ப்பணிச்சிட்டாரு. ஹிஸ் சர்வீஸ் ஃபார் த காஸ் ஆஃப் பப்ளிக் குட் வாஸ் எக்ஸாம்பிளரி. அவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் அனிமல்ஸ் அமைச்சவர். ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் டு லே ரோட்ஸ். அசோகா சக்ரா வித் 24 ஸ்போக்ஸ் இன் அ நேஷனல் ஃபிளாக் வந்து சர்நாத் பில்லர் ஆஃப் அசோகால இருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க.
அன்டில் 19th செஞ்சுரி வரைக்கும் அசோகாவோட பெருமைகள் வெளியே வெளியே தெரியப்படலை. மெட்டீரியல் எவிடன்ஸ் ப்ரொவைடட் பை வில்லியம் ஜான்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப் அண்ட் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து அவருடைய பெருமைகளை வெளியே கொண்டு வரக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சார்லஸ் ஆலின் அவருடைய புக்ல சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர்ங்கிற டைட்டில்ல அசோகாவை பத்தி ஒரு 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 முக்கியமான நியூஸஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது அவரோட பெருமைகளை இன்னும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் அப்சர்வ்ட் இன் ராக்ஸ், சாஞ்சி ஸ்டூபா அண்ட் சர்நாத் பில்லர் வந்து அசோகாவோட பெருமைகளை இன்னும் இந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வர ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. Protohistory period between prehistory and history. The period for which record in writing are available but not yet dispersed is protohistory. அதாவது ப்ரீஹிஸ்டாரிக் பீரியடுக்கும் ஹிஸ்டாரிக் பீரியடுக்கும் இடைப்பட்ட காலத்தை ப்ரோட்டோஹிஸ்டாரிக் பீரியட்னு சொல்றாங்க. அந்த பீரியடுக்கு ரிட்டன் டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்து இருக்கு, ஆனா அது அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம்ல இல்லை. அது அந்த டாக்குமெண்ட் வந்து இன்னும் யாருமே டீகோட் பண்ணல லேர்னபிள் ஃபார்ம்ல. கேவ்ஸ்ல வாழ்ந்த நம்ம ஆன்சஸ்டர்ஸ் வந்து எப்போ வேணாலும் வைல்ட் அனிமல்ஸ் வந்து நம்மளை தாக்கும், நம்ம கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உணர்ந்து அவங்க வந்து அவங்கள தற்காத்து கொள்றதுக்காக டாகை வளர்த்தாங்க. தட் ப்ரிவென்ட் தி என்ட்ரி ஆஃப் டேஞ்சரஸ் அனிமல்ஸ் பை இட்ஸ் ஸ்னைஃபிங் ஸ்கில். அப்புறம் அதை வந்து அவங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்காகவும் ஹண்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றாங்க. இந்த லெசன்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை சம்மரியாக கொடுத்துருக்காங்க. லைஃப் ஸ்டைல் ஆஃப் ப்ரீஹிஸ்டாரிக் பீப்புள்ஸ் வந்து ஸ்டோன் டூல்ஸ், ராக் பெயிண்டிங், ஃபாசில்ஸ் அண்ட் எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட்னா ப்ரீஹிஸ்டாரிக் பீரியடுக்கும் ஹிஸ்டாரிக் பீரியடுக்கும் இடைப்பட்ட காலம். ஏர்லி ஹியூமன்ஸ் வந்து டாகை அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காகவும் ஹண்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் டொமஸ்டிகேட் பண்ணாங்க. எம்பரர் அசோகா வந்து பீஸ் தர்மான 2 பாதையை பின்பற்றினாரு. நேஷனல் ஃபிளாக்ல இருக்க அசோகா சக்ரா வித் 24 ஸ்போக்ஸ் வந்து சர்நாத் பில்லர் ஆஃப் அசோகால இருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. கிளாசரி சோர்சஸ்னா ஏதோ ஒரு இடத்துல இருந்தோ, ஒரு மனிதர்கிட்ட இருந்தோ, ஒரு பொருள் கிட்ட இருந்தோ ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குதுன்னா அதை சோர்ஸ்ன்னு சொல்றோம். ஆன்சிஸ்டர்னா நான் லாங் டைம்க்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. நம்ம தாத்தாவை நம்மளோட ஆன்சிஸ்டர்னு சொல்லுவோம். தர்மானா சரியான பாதை. மான்யூமெண்ட்னா ஒரு ஸ்டாச்சுவோ இல்லை ஒரு பில்டிங்கோ ஒரு பேலஸோ ஒரு நோட்டபிள் பர்சனால கட்டப்பட்டது. எக்ஸாம்பிள், தஞ்சாவூர்ல இருக்க தஞ்சை பெரிய கோவிலை ராஜராஜ சோழன் கட்டினார்னா அது ஒரு மான்யூமெண்ட். இன்ஸ்கிரிப்ஷன்னா ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் எதுலன்னா ஸ்டோன்லயோ பில்லர்லயோ காப்பர் பிளேட்லயோ என்கிரைவ் பண்றத இன்ஸ்கிரிப்ஷன் சொல்றாங்க. ஹிஸ்டாரியன்ஸ்னா யாரு வந்து ஹிஸ்டரிய பத்தி நல்ல அபரிவிதமான நாலேஜ் கொண்டு இருக்காங்களோ அவங்க ஹிஸ்டாரியன்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாம் ஒரு தனி டாக்குமெண்டா வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கமெண்ட்ஸ்ல இந்த டாக்குமெண்ட் வேணும்னா மென்ஷன் பண்ணுங்க, நான் இன்க்ளோஸ் பண்றேன் உங்களுக்காக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.